தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஈசா எனும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். ஆண்டவரின் மாட்சியால் உலகு அனைத்தும் நிரப்பப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. நிலையான மாண்புள்ள இறைவா, விண்ணகத் தூதரின் அறிவிப்பால் மாசற்ற கன்னி சொல்லிற்கரிய உமது வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். இறையியல்பின் இல்லமாகி தூய ஆவியாரின் ஒளியால் நிரப்பப்பட்ட அவரது முன்மாதிரியால் நாங்கள் உமது திருவுளத்தை பணிவுடன் பற்றிக் கொள்ள ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேயா நூலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படை செய்தது போதாதோ?
என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருளுவார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என பெயரிடுவார். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏறத் தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனம் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானக அரசின் வாயிலை திறக்கும் தாவீதின் திறவுகோல் நீரே. இருளிலே இருக்கும் கைதிகள் தலையை களைந்திட எழுந்தருள்வீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து எனும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றான். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போம். கடவுள் நமக்கு அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நேர்மறையோடு அணுக வேண்டும். நல்லவற்றை விரும்பி நாடி தேடி செய்ய வேண்டும். நாள்தோறும் அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ வேண்டும். நமக்குள் எதிர்வினை ஆற்றுகின்ற மனநிலையோ, எதிர்ப்பு நிலையோ, பகைமை உணர்வுகளோ, கசப்பு அனுபவங்களோ எதுவும் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட கசப்பு உணர்வுகளோடு, மனக்காயங்களோடு, வேதனைகளோடு, துன்பங்களோடு நாம் இருக்கிறோம் என்றால் அவற்றை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும். ஏனென்றால் பாலன் இயேசு நம் உள்ளத்தில் பிறக்கப் போகிறார். குழந்தை இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிரசன்னமாக போகிறார். அவர் பிறக்கும்போது நம் உள்ளம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய உள்ளம் அமைதியால் நிரம்பி இருக்க வேண்டும். கடவுளுடைய அருளும் ஆசீரும் நாம் நிரம்ப பெற்று அவரின் சாட்சியாக வாழ்வதற்கு நம்மை முழுவதுமாக ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசுவின் பிறப்பினை மகிழ்ச்சியோடு கொண்டாட நம்மை தயாரிக்க வேண்டும். இயேசுவே, எம் உள்ளத்தில் பிறக்க எழுந்தருளிவாரும். இயேசுவே, எம் இல்லத்தில் பிறக்க இதோ உம்முடைய பிறப்பை நாங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட முழுமையான தயாரிப்பை, ஆயத்தத்தை வெளிப்படுத்த அருள் தாரும். ஆமென். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒரு தந்தை தன்னுடைய 2 மகள்களை சந்திப்பதற்கு போகிறார். அவர்களை நன்றாக வளர்த்து திருமணம் செய்து வைத்து அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதை பார்ப்பதற்காக தந்தை புறப்பட்டு செல்கிறார். மூத்த மகளுடைய வீட்டிற்கு போகிறார். அந்த வீட்டில் போய் 1 நாள் 2 நாள் தங்கியிருக்கிறார். அப்படி எல்லா செயல்பாடுகளை, தன் தந்தைக்காக அவர் செய்கிற சிறப்புகளை எல்லாம் நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகிறார். தன்னுடைய மகள் நன்றாக வாழ்கிறார் என்று நினைத்து அவருடைய உள்ளம் மகிழ்கிறது. கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார். எல்லாம் முடித்துவிட்டு மகளிடத்தில், அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றார். அப்பொழுது அந்த மகள் சொல்லுகிறார், அப்பா எனக்காக கடவுளிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க, எனக்காக கடவுளிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. நான் விவசாயம் செய்கிறேன். இந்த விவசாயத்தில் பயிரெல்லாம் காஞ்சு போகுது. சரியான மழை இல்லை, தண்ணீர் இல்லை. எனவே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நன்றாக மழை பெய்ய வேண்டும், அதனால் நல்ல விளைச்சல் கிடைக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நஷ்டம் வரும், பயிரெல்லாம் காஞ்சு போய் செத்து போயிடும்பா, வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் புறப்பட்டு 2வது மகளுடைய வீட்டிற்கு போகிறார். அங்கு போன உடனே அந்த மகளும் தன் தந்தையை வரவேற்று இன்முகத்தோடு நன்றாக உபசரித்து தந்தையினுடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்கிறார். தந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்லை, என்னுடைய சிறிய மகளும் நன்றாக வாழ்கிறார். சரிம்மா எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நான் வீட்டுக்கு புறப்படலாமா அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது, அப்பா எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கணும்ப்பா நீங்கள். ஏனென்றால் நான் செங்கல் சூளை போட்டிருக்கிறேன். நல்ல ஒரு பெரிய வீடை கட்டணும் அப்படின்னு நினச்சி செங்கல் சூளை போட்டிருக்கிறேன்ப்பா. மழை மட்டும் வந்துடக்கூடாது. மழை வந்துருச்சுன்னா அந்த செங்கல் எல்லாம் வீணா போயிடும். நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பெல்லாம் வீணா போயிடும்.
அதனால் மழையே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளை சொல்லி அனுப்புகிறார். பிரியமானவர்களை, தந்தை சிந்தித்து கொண்டே போகிறார். தன் பெரிய மகளுக்காக ஜெபிப்பதா மழை வேண்டும் என்று, மழை வரக்கூடாது என்று தன்னுடைய சிறிய மகளுக்காக ஜெபிப்பதா? இன்றைய முதல் வாசகத்தை பாருங்கள். அற்புதமான இறை வார்த்தை. ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். ஏனென்றால் உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு நீர் கேளும் என்று சொல்லுகிறார். ஆகாசுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. குழந்தை இல்லாமல் இருப்பதனால நீ கடவுள்கிட்ட கேள், கடவுளிடத்தில் ஒரு அடையாளத்தை கேள், கடவுள் நிச்சயமாக தருவார். அவரிடத்தில் நீ வேண்டு, மன்றாடு, ஒரு அடையாளத்தை கேள் என்று சொல்லுகிற போது பாருங்க, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும், அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டருளும் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு பல பேர் பல தருணங்களில் கடவுளை நாம் சோதித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம சொல்றதெல்லாம் என்ன? கடவுளே, எதுக்குப்பா எனக்கு இவ்வளவு சோதனை? கடவுளே, எதுக்குப்பா எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் என்ன சோதிக்கிறீங்க? ஏன் என்ன சோதிக்கிறீங்க? இப்படிதான் நாம கேட்கிறோம். ஆனால் பாருங்க, கடவுள் நம்மை சோதிப்பதில்லை, நாம் தான் பல நேரங்களில் கடவுளை சோதித்து கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு தெரியும் எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும், தர வேண்டும். அவருக்கு தெரியுங்க. ஏனென்றால் இறைவார்த்தை சொல்லுகிறதல்ல, தன்னுடைய பிள்ளை மீனை கேட்டால், முட்டை கேட்டால் பாம்பை தருவாரா? தேலை தருவாரா? தீயோராகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை தர தயாராக இருக்கிறீர்கள் என்றால் என் விண்ணக தந்தை இதைவிட மேலானவற்றை உங்களுக்கு தருவார் அல்லவா? நம்ம அப்பாவுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன தேவை, எதை கொடுக்க வேண்டும் என்று தன் தந்தை நன்றாக உணர்ந்திருக்கிறார். ஒரு குழந்தை அடம் பிடிக்குது. எதுக்காக? அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. அடம் பிடிக்குது அந்த குழந்தை. குழந்தை ஆசைப்படுது, நிச்சயமா அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா குழந்தை விரும்பி கேட்குது, அடம் பிடிக்குது ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு. குழந்தைங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், அதனால அப்பா வாங்கி கொடுத்துடலாமா? அப்பா யோசிச்சு பார்க்குறாரு. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, வாங்கி கொடுத்தா ஏற்கனவே குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அந்த குழந்தைக்கு மேலும் சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், அது பிரச்சனையை உண்டாக்கும். அப்போ அந்த ஐஸ்கிரீம் குழந்தை கேட்குதே அப்படின்னு வாங்கி கொடுப்பதா, அல்லது அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்காமல் விட்டு விடுவதா? தந்தைக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. நிச்சயமாக இறைவனுக்கு தெரியும் நம் குடும்பத்திற்கு எது வேண்டும், என் அன்பு மகனுக்கு என் அன்பு மகளுக்கு என்ன தேவை என்பதை நம் ஆண்டவர் உணர்ந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நற்செய்தி வாசகம் அற்புதமாய் வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் எப்படி ஒரு கன்னியின் வயிற்றில் திருவுளமாக போகிறார். அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இந்த வாழ்த்துரை அன்னை மரியாளுக்கு ஆண்டவருடைய தூதர் அதை சொல்லுகிறார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். அடையாளம், கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். கன்னி கருவுறுவது வரலாற்றிலேயே நடக்காத ஒன்று. அதுக்கு முன்னாடியே நடந்ததில்லை, அதுக்கு பின்னாடியே நடந்ததில்லை, நடக்க போறதும் இல்லை. ஆனால் கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பா. ஒரு அதிசயங்க, ஒரு அற்புதங்க. விவிலியத்தில் மட்டும்தான் இந்த அதிசயம், அற்புதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வேற எந்த நூலிலும் கிடையாது. தூய ஆவியின் அருளினால் அன்னை மரியாள் கருவுற்றாள். அதன் வழியாக இந்த உலக மீட்பரை, மெசியாவை அவர் பெற்றெடுத்தார்.
ஏனென்றால் அவர் தூய உள்ளம் படைத்தவராயிருந்ததனால், தூய ஆவியினை முற்றிலுமாக பெற்றிருந்ததனால், நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னை முழுவதுமாக இறை திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்ததனால், ஜென்ம ராக்கினியாக அவர் இருந்ததனால், அமல உற்பவியாய் அவர் இருந்ததனால் இந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. பெண்களுக்குள் பேறு பெற்றவள், அருள் நிறைந்தவள், தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவர் இந்த அன்னை மரியாளின் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு மீட்பர் கிடைத்தார். அந்த மீட்பரை கொண்டாட நம் மனதை தயார் செய்வோம். கிறிஸ்து நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிச்சயம் பிறப்பார். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. பாவி என்றமை பாராமல், பாவத்தின் தீர்வை அடையாமல், பாவி என்றமை பாராமல், பாவத்தின் தீர்வை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவார், பலியாய் எமை நீ மாற்றிடுவார். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பற்ற பலியை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருப்பதை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறை வாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மையை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும்
நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அற்புதமான ஆசீர்வாதமான இந்த வாழ்க்கைக்கு இந்த நாளில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கடவுள் எவ்வளவோ நன்மைகளை என் வாழ்வில் செய்திருக்கிறார். தொடர்ந்து கடவுளுடைய அருளினால் இந்த பணியை மேன்மேலும் சிறப்புற செய்ய கடவுள் ஆற்றலை, வல்லமையை, சக்தியை தர உங்களுடைய எல்லாருடைய ஜெபங்களும் இந்நாளில் உறுதுணையாக இருந்து கடவுள் ஆசிர்வதிக்கவும், தொடர்ந்து என்னுடைய தாய் தந்தை, எனக்காக உழைக்கின்ற நல்ல உள்ளங்கள், எனக்காக ஜெபிக்கிறவர்கள் என எல்லோருக்காகவும் இந்த நாளில் சிறப்பான விதத்தில் கடவுளுக்கு நன்றி கூறி இந்த தெய்வீக பலியின் வழியாக அவர்களை நினைவு கொண்டு ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்று மாலை 7 மணி அளவில் நாம் இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் பொருட்டு தியானத்தை வைத்திருக்கிறோம். எனவே அதனால தான் இந்த காலையில் உங்களுக்கு ஆராதனை இல்லை. ஏனென்றால் மாலையில் தியான சிந்தனையும் அதனை தொடர்ந்து ஆராதனையும் நடைபெறும். எனவே இறைமக்கள் பக்தியோடு பங்கெடுத்து இறை சிந்தனைகளில் கவனம் செலுத்தி ஆண்டவருடைய பிறப்பிற்காக தயாரித்து அந்த பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாட வாழ்த்துகிறேன். இணைந்திருப்போம், இறை ஆசிரை பெற்று மகிழ்வோம். இதோ நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவரது பெயரை இயேசு என அழைப்பீர் என்று வானதூதர் மரியாவிடம் கூறினார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்றவர்களை உமது உதவியால் பாதுகாத்தருளும். அதனால் அவர்கள் மறை நிகழ்வுகளை அனுபவித்து உண்மை அமைதியில் மகிழ்வுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அருளை பெற்று இறை ஆசீர்வாதத்தோடு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கருணை கடலே வா, கதித்த தயவானவா, சுருதி மறையோர்க்கு சுடரொளிவா. இம்மானுவேல் ஏகநாதா, எங்கள் பாவ தோஷம் தீர ஏன் இன்னும் வரதாமதம். கருணை கடலே வா, கதித்ததா